அந்த பாதை கோயில் பாதை என்பது பிற்காலத்தில் கோயில் வழியாக அந்த பாதை போகிறதுனால கோயில் பாதை என்பது பதாகையாகி பிதாகையாகி பிடாரியாகி மறுபடியும் பதாகை ஆயிடுச்சு. அதே மாதிரி எங்கள் ஊர் வந்து மிக மிக சிறந்த ஒரு இந்த கோயில் பதாகை மாதிரி ஒரு கிராமத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சல இங்கே இந்த ஜாதி வெறி கிடையாது. இந்த ஊரில் ஒருத்தருக்கு ஒரு சண்டை சச்சரவு போட்டுக்க மாட்டோம். ரெட்டியாராக இருக்கட்டும், முதலியாராக இருக்கட்டும், செட்டியாராக இருக்கட்டும், அவங்க வந்து அர்ஜுனாக இருக்கட்டும், ஐயராக இருக்கட்டும், ஐயங்காராக இருக்கட்டும், யாரும் இது வரைக்கும் வந்து இனப்பிரச்சனைன்றது எனக்கு தெரிஞ்ச இந்த 70 ஆண்டு காலத்தில் இந்த ஜாதி வெறி பிடிக்காத ஒன்று இந்த ஊரில். இந்த எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து எல்லா கோயிலுக்கும் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இப்போ பண்ணின்னு வரோம் சார். இதுதான் நடக்கிற நடைமுறையில் இருக்க உண்மை. இப்போ நம்ம மெயின் ரோடு வரலையே, அது கோயில் மெயின் ரோடு கிடையாது. ஏரிக்கரை இருக்குது பாருங்கள், ஏரிக்கரை அதுதான் ஒரு காலத்தில் மெயின் ரோடு. எப்போ பிரிட்டிஷ் பீரியடில் வந்து ஏரிக்கரை தான் மெயின் ரோடு. அப்படி வந்து கலைஞர் நகர் போய் அதுதான் மெயின் ரோடு. இதெல்லாம் நிலங்கள், எல்லாமே நிலங்கள். ஊர் மக்களாக எல்லாருமே சேர்ந்து இது மாதிரி நமக்கு ஊர் பாதை வேணுன்றதுக்காக எந்த மெயின் ரோடை விட்டாங்கன்னு கேள்வி அந்த காலத்தில். நீங்கள் ஸ்கெட்ச் எல்லாம் பார்த்தீங்களான்னா நம்ம அந்த ஆர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ட்ஸில் வந்து அப்படியே ரைட்டில் திரும்பிடும். ரைட்டில் திரும்பி ஏரிக்கரைக்காக போய் அப்போ தான் கரணைபாளையத்தில் ரீச் ஆகும். பக்கத்து ஒரு கரணைபாளையம் இருக்குது பாருங்கள், அங்கே ரீச் ஆகும். அது அப்படி தான் வந்து ஒரிஜினல் வழி. அதுதான் காலம் மறு இது மாதிரி தேவைன்றதுனால அந்த காலத்துலாம் நிலத்துக்கு வேல்யூ அது. இப்போ தான் 1 சென்ட் இருந்தால் கூட அடிச்சுக்கிறான், 1 அடி இருந்தால் கூட அடிச்சுக்கிறான். 1 லட்சம் கிடைக்கும், 2 லட்சம் கிடைக்கும். அப்படி கிடையாது. ஊர் நன்மைக்காக அந்த காலத்தில் அவங்களாக யார் நிலம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு இந்த மெயின் ரோடு வந்து. என்னுடைய பெயர் வந்து எஸ் குமார் என்ற நரசிம்மன். நான் நேவியில் பணிபுரிந்து ரிட்டையர் ஆனவன். கோயில் பதாகை சன்னதி தெரு நம்பர் 22 வசிக்கிறேன். நான் பேட்டி கொடுத்து எனக்கு சுயமாக எனக்கு தெரிந்தவரை இங்கு நான் இவங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன். எல்லாரும் எங்கள் கோயிலுக்கு வந்து நல்லா பெருமாள் அனுகிரகத்தை படித்து எங்கள் கோயிலும் மிக மிக டெவலப் ஆகவும் உங்களுடைய வம்ச விருத்தியாகவும் வரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சுந்தரனால அழகு, ஜெகநாதன் அழகு, அதை விட அதிகமான சேவை வேணுன்றதுனா இங்கே வந்து பிரம்ம ரிஷிகளும் பிரகண்ட முனி ஸ்தாபம் இருந்து இந்த 2 சன்னதி இங்கே வந்ததாக தலை வரலாறு. ரொம்ப விசேஷமான கோயில். நம்ம திருநீர்மலை கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ரங்கநாதருக்கு என்னென்ன இதுவோ அதே தான் அங்கே கோயில் பதாகி. அந்த தலைவிருச்சம் சொல்லுவாங்க பாரு, தலைவிருச்சம், அப்புறம் அந்த புஷ்கரணி குளம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே என்னவோ அதே தான் இங்கே. அதை நம்ம வந்து பின்பற்றுறது வந்து அந்த திருநீர்மலை ரங்கநாதருக்கு எண்ணம் உண்டானதோ அங்கே நம்ம பின்பற்றுறோம். 1913ஆம் ஆண்டு இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு ஒரு ஆஞ்சநேயர் சிலை இங்கே நிறுவப்பட்டு 1914ஆம் ஆண்டு அதுக்கும் சம்பிரோஷனை நடைபெற்றது. இங்கு பல திருவிழாக்கள் நடந்தால் இன்றைய தினத்தில் வைகுண்டாகுது. சுமார் 2000-3000 பேர் தினந்தோறும் வந்து இது பண்ணுறாங்க. சொர்க்கவாசல் திறக்கிறாங்க. இங்கே சொர்க்கவாசல் திறந்து சுமார் 10 நாட்கள் வந்து இங்கே உற்சவம் நடக்குது. உற்சவம் நடக்கும்போது பல யாத்திரிகள் பல ஊர்களிலிருந்தும் பல நபர்கள் இங்கே வந்து பெருமாளை சேவிச்சுட்டு அனுகிரகம் வாங்கிட்டு போகிறாங்க. அது இல்லாத எல்லா வித இதுவும் இங்கே நடக்குது. அதாவது நடக்குதுன்னா சில உள்புறப்பாடுகள் நடக்குது, வெளிப்புறப்பாடுகள், வருடாந்திர உற்சவமும் நடக்குது, மாதாந்திர உற்சவமும் நடக்குது, தேசிகர் உற்சவம் 10 நாள் நடக்குது, மணவாள மாமணி உற்சவம் 10 நாள் நடக்குது. எல்லா வித இதுவும் பெருமாளுக்கு அந்த காலத்தில் நடந்து வருது. இப்போ காலத்தை விட்டு நல்ல விமர்சையாக எல்லா வித இதுவும் சேர்ந்து மிக மிக விமர்சையாக இந்த கோயிலில் நடக்குது எல்லாமே. அதுதான் முக்கியம் கிடையாது. எல்லா வித உற்சவம் இது புரட்டாசி 4 அல்லது 5 வாரம் மிக மிக பிரம்மாண்டமாக நடக்குது. பெருமாளுக்கு வந்து வீதி பிறப்பாடு 2-3 வாரம் உண்டு. எல்லா பாத யாத்திரைன்றவங்க செய்கிறாங்க. அப்புறம் இங்கே நவராத்திரி 10 நாள் நடக்குது. இப்போ அதெல்லாம் அந்த காலத்தில் இப்போ ஏற்பாடு பண்ணி நவராத்திரி 10 நாள் உற்சவம், உள்புறப்பாடு, தாயார் பிரம்ம உற்சவம் உள்புறப்பாடெல்லாம் நடக்குது. அப்புறம் ஸ்ரீராமி நடக்குது, ஸ்ரீராம நவமி நடக்குது. அதில் நான் சொன்னேன் பாருங்கள், உங்களுக்கு இந்த வருடாந்திர உற்சவம், சித்ரா பௌர்ணமி, சித்திரை வருட பிறப்பு, பங்குனி உத்திரம் பெருமாள் கல்யாணம்
ரொம்ப நல்ல ஒரு காலத்தில் கிராண்டாக நடந்து இப்போ எல்லாமே நடக்குது. அதை வந்து திருமண தடை நீங்கிறதுக்காக ஒரு 4-5 பேர் வந்து இந்த பெருமாளை சேவிச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் திருமண தடை நீங்கி திருமணமானதுனால அவங்களாம் பெருமாளுக்கு வந்து சிறப்பு ஆராதனை, சிறப்பு அலங்காரம் எல்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு இது பண்ணி அந்த தடை நீங்கி குழந்தையை பெற்றெடுத்து இங்கே பெருமாளுக்கு வந்து மிக மிக அழகாக அவங்களுக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சு தான் சார் வராங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு காலத்தில் வந்து திருமல்லாயலுக்கு பச்சைமலை அம்மன் கோயில், அந்த கோயிலுக்கு பாதை வந்து இந்த ஊரில் இருந்தால் கேள்வி, பட் ஐ எம் நாட் ஷூர். அந்த பாதை கோயில் பாதை என்பது பிற்காலத்தில் கோயில் வழியாக தான் அந்த பாதை போகிறதுனால கோயில் பாதை என்பது பதாகையாகி பிதாகையாகி பிடாரியாகி மறுபடியும் பதாகை ஆயிடுச்சு. இதுதான் அந்த கோயிலுடைய சிறப்பு. இப்பொழுது மிக ரொம்ப பிரபலமானது. குளங்கள்லாம் சீர்திருத்த போகிறாங்க. மறுபடியும் இன்னொரு சம்பிரோஷனம் வந்து பொதுமக்கள் அனைவரும் எல்லாரும் கூடி இந்த கோயில் இது பண்ணி இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு மிகவும் தாழ்மை. மிக மிக அருமையான கோயில், ரொம்ப அருமையான கோயில். சுந்தரராஜ பெருமாள், சுந்தரவள்ளி தாயார் நின்ற கோலத்திலும் தேசிகன் ஃபஸ்ட்டு வந்தோடனே ஆச்சாரியன் தேசிகன் சன்னதி உள்ள நுழைந்தவனே கொடிமரத்தில் சுந்தரராஜ பெருமாள், சுந்தரவள்ளி தாயார். அவருக்கு தான் உற்சவரம் இருக்கார், மூலவரம் இருக்கார், எல்லா வீதி பிற்பாடெல்லாம் அவருக்கு தான். அது பின்புறம் வந்து வைகுண்டநாத பெருமாள், அவரும் நல்லா உட்கார்ந்த குளத்தில் ரொம்ப கம்பீரமாக இருப்பார். ஆண்டாள் சன்னதி தனியாக இருக்குது. வைகுண்டநாதர் சன்னதி எதிர உள்ள கருடாழ்வார் உட்கார்ந்த குளத்தில் இருப்பார். இந்தியாவிலேயே 2 இடத்துலையோ 3 இடத்துலையோ இந்த கருடாழ்வார் உட்கார்ந்துருக்கார். அதில் கோயில் பதாகை, நம்ம ஊர் கோயில் பதாகை மிக மிக சிறப்பு வாய்ந்தது. ரொம்ப 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 சக்தி வாய்ந்த பெருமாள். அவரை நம்பின எல்லாருக்கும் என்னுடைய நாங்கள்லாம் அக்ரகாரத்தில் இருக்கோம். எவ்வளோ நிலபலன்கள்லாம் இருந்தது. இன்றைக்கி பகவான் வந்து ஒரு வீடு கொடுத்துருக்கார். சின்ன இடத்துல எல்லாருக்கும் ஒரு வீடு, வாடகை இல்லாத ஒரு வீடு, சுபிட்சமாக இருக்கும். இங்கே பிறந்து வளர்ந்த எல்லா இனத்தவருக்கும் எல்லாம் இந்த கோயில் செழிப்பாக இருக்கும். அதாவது ஆளுக்கு ஒரு வீடு. எனக்கு தெரிஞ்சு சுமார் 99.99% இந்த ஊரில் வீடு இல்லாத நபரே, வீடு இல்லாத இனத்தவரே கிடையாது. எல்லாரும் இந்த பெருமாள் நம்பி அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது. ரொம்ப திவ்யமான பெருமாள். அதனால் எல்லாருமே இங்கே சாஸ்திரத்துக்கு வந்து போனால் மிக மிக அருமையான பலன் கிடைக்கும். ரொம்ப 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 அதிசயமான கோயில். இங்கே வந்து எல்லாரும் பெருமாளை சேவித்து அனுகிரகம் பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். 2 சிவன் கோயில், பிரமாதமான சிவன் கோயில் இப்போதாங்க. ஒன்று வந்து இது இங்கே அயங்குளத்து கரையில் ஒருத்தர், புரியுதுங்களா? அப்புறம் இந்த பாரதி நகரில் ஒன்று. அதே மாதிரி அம்மன் பாதாள பள்ளிகொண்ட அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெயின் ரோட்லேயே இருக்குது. போனாங்க இதில் அங்கே பார்க்கலாம். புண்ணியம்மன் கோயில் அந்த சைடு இருக்குது. இது வந்து கோயில் பதாகைன்னு வரத்துக்கு இது மாதிரி ஒரு ஐதீகம். ஆனால் எங்கள் ஊரை சுற்றி கோயில் தான். அதுவும் இப்படி சாதாரண கோயில், பிரம்மாண்டமான சிவன் கோயிலும் அம்மன் கோயிலும், புரியுதுங்களா? பிரம்மாண்டமான கோயில் இருக்குது எல்லாமே. இங்கே பெருமாள் கோயில் ரொம்ப அம்சமான ஊர். இது வரைக்கும் எங்கள் ஊரில் ஒரே ஒரு தடவை 1964-65 தண்ணி பஞ்சம் ஒரே ஒரு தடவை தான். ஊரில் தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டோம். எனக்கு சரியாக வருடம் ஞாபகம் இல்லை. 66 அது அந்த காங்கிரஸ் பீரியடில். அதுக்கப்புறம் இந்த ஊரில் தண்ணி பஞ்சமும் வெள்ளமும் இந்த பெருமாள் அம்மன் அனுகிரகத்தால் எந்த ஊர் எதிலையுமே பாதிக்கப்படவில்லை. இந்த கோயில் என்ற ஒரு கிராமம் வந்து ஒரே ஒரு எவ்வளோ ஃப்ளட்டு வரட்டும், ஒரு ட்ராப் தண்ணி கூட இங்கே நிற்காது போயிடும். அது மாதிரி எவ்வளோ என்ன வித புயலோ மழையோ வரட்டும், இங்கே இருக்க ஒரு வீடு சேதமாகாது. ஏதோ அதுக்குன்னு ஆகாத இல்லைன்னா ஃபுல் கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு கேட்கக்கூடாது. கொஞ்சம் வீக்காக இருக்க இடங்கள் ஆகலாம். ஆனால் 100% இங்கே வரவில்லை. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வரவில்லை. இது வந்து 100% கேரண்டி. எங்கே வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கடவுள், தேவதைகளும் பெருமானும் இந்த ஊர் மக்களை கட்டி காப்பாற்றுறாங்க. இங்கே ஒரு காலத்தில் ஊர் என்பது 13 தெரு உடையது. இன்றைக்கி ஊர் என்பது சுமார் 30-40 கிராம நகரங்கள் ஆகிப்போச்சு.
அந்த நகரம் இந்த நகர் வேறு டெக்கு வேறு டெக்கை சுற்றி அது மாதிரி எக்ஸ்ட்ரா பயங்கரமான ஒரு காலத்தில் மிலிட்ரி தானே இந்த இடம். சுமார் 1964 65 இந்த இடம் வந்து மிலிட்ரி சம்மந்தப்பட்டது. ஜன நடமாட்டம் இருக்காது, ஒரு லேடிஸு வெளியில் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு மிலிட்ரி நடமாட்டம் உள்ள இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த பெருமாளை நம்பின இந்த குடியில் சுமார் 76 ஆண்டு காலம் ஆச்சு நான் பிறந்து. என்னுடைய வயசு எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஊரில் இருக்க சுமார் 3 அல்லது 3 தலைமுறையில் இருக்க எல்லா இனத்தவர் மதத்தவர் எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த பெருமாள் குடியில் பிறந்த எல்லாருக்கும் நில நீருங்கள் பழைய மாதிரி இல்லைனாலும் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு ஒரு வீடு, அதே ஒரு பெரிய அனுகிரகம் தானே. இன்றைக்கி நேற்று இருந்தார், தாத்தா இருந்தார், தாத்தாக்கு அப்புறம் அப்பா இருந்தால், இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் ஒரு 2 புள்ள 3 புள்ள இருந்தாலும் அவங்களாம் இருக்கிற இடத்த பாதுகாத்தா நல்லபடி வீடு கட்டினா. இல்லை இருக்கிற இடத்துல பாதி பங்கிட்டு வாடகை இல்லாத ஒரு இங்கே இந்த கோயில் பதாயில் இந்த சுந்தரராஜ பெருமாள் குடியில் பிறந்த யாருமே வாடகை வீடு கிடையாது. எவ்வளோ 99% இந்த ஒரு குடியில் பிறந்த நான் இந்த ஊர் மக்களாக எங்களுக்கு சொந்த வீடு, அது 5 அடி அகலமோ 20 அடி அகலமோ இல்லை 10 அடி அகலமோ இருக்கிறதுக்கு ஒரு குடிசை எல்லாருக்கும் அந்த பெருமாள் கொடுத்துருக்காரு. உணவு கொடுத்துருக்காரு, இருக்க இடம். அவர் குடியில் பிறந்த எங்கள் ஊர் மக்கள் எல்லாருக்கும் எந்தவித கஷ்ட நஷ்டங்கள் இது 3த்துக்கு கிடையாது சார். அதுக்கப்புறம் பசங்க ஐடியில் அதெல்லாம் வேறு விஷயம். இவர் குடியில் பிறந்த எல்லா இதுலேயும் இந்த ஒரு ரொம்ப அம்சமான ஒரு இது வாழ்க்கையில் அனுபவித்து சொல்கிறோம். நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, எவ்வளோ மிராஸ்தாரர், எங்களது எல்லா சொத்தும் போச்சு. இப்போ நீங்கள் இருக்கல, இதுதான் எங்கள் வீடு. ஆனால் இதிலே நாங்கள் 3 பேர் வசிக்கிறோம். காற்று கிடையாது, 2 பக்கம் வீடு. இப்படி இருந்தாலும் கூட வாடகை இல்லாத பல துன்பங்கள் இருந்தாலும் இன்பமான வாழ்க்கை அந்த பெருமாள் அனுகிரகத்தில் எல்லாரும் கிடச்சிருக்கு. நாட் ஒன்லி ஃபார் மீ. அதே மாதிரி வெளியிலேருந்து வந்தாங்க பாருங்கள், அவங்களாம் நல்லா பன்மடங்கு உயர்ந்திருக்காங்க. உள்ளே இருக்கவங்க வந்து பூர்வீக சொத்தை வச்சுன்னு அதான் அனுபவித்தான். வெளியில் வந்தவன் வீடு கட்டி வாசல் கட்டி பசங்களை படிக்க வச்சு எல்லா வித அனுகிரகமும் அந்த பெருமாளுக்கு 199 குடும்பம் அனுபவிச்சுட்டு இருக்கு.